நாவை சுண்டி இழுக்கும் சுவையான மீன் குழம்பு செய்யலாமா? சட்டியை சூடுபடுத்திட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 5-6 பல்லு பூண்டை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு லேசா வதங்கினதும் 2 பெரிய தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் மிளகு தூள் 1 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி அந்த புளி கரைசலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே உப்பு காரம் செக் பண்ணிக்கணும். உப்பு காரம் கரெக்டா இருந்ததுன்னா நம்ம சுத்தமா கழுவி வச்ச வஞ்சரம் மீன் தலை வாலு சங்கரா மீன் இது எல்லாத்தையும் சேர்த்து குழம்புல நல்லா கலந்து விட்டுட்டு பொடியை நறுக்குன கொத்தமல்லி தழையை கொஞ்சமா தூவி விட்டுட்டு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. ஸ்டவ் ஹை ஃபிளேம்ல வைங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்துட்டு குழம்பு லேசா கலந்து விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமா கொத்தமல்லி தழையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கம கமன்னு வாசனை மூக்கை தொலைக்கக்கூடிய வகையில அருமையான மீன் குழம்பு தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.